ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். வெறும் பாடல்களை பாட நாங்கள் இங்கே வரல, ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய தேவனுக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையை செய்திருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களா? அப்பா உண்மையை நாங்கள் புகழுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீங்க. அற்புதங்களை செய்கிறவர் நீங்க தான் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தேவன் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கரம் மகத்துவமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்கிறபடி நானுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எரேமியாவில் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளை குறித்து தேவன் என்னோட பேசிக்கொண்டிருந்த வார்த்தை இதுதான். தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய தேவனால எல்லாம் செய்ய முடியும். தேவரி சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்திலே விசேஷமா துவங்குகிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அந்த தேவனை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சந்தோஷத்தோடு சத்தத்தை உயர்த்தி நல்லா கரங்களை தட்டி தேவனை பாடி துதிக்கலாமா? ஆமென். நன்றி இயேசுவே. கரங்களை எஸ் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவங்க கொஞ்சம் அசைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்றீங்களா? பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை சொல்றீங்களா? அவர் உண்மை உள்ளவர். ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை நிறைத்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு உண்டு. அழைத்த தேவன் ஒரு நாளை கைவிட மாட்டார். ஆமென். முகத்தை ஒரு சந்தோஷத்தோடு நல்ல காரியங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே என்னை நிறைத்து நடத்துகிறபடி நான் நன்றி அப்பா. கூட சேர்ந்து பாடுறீங்களா? உந்தன் பரிசுத்த ஆவியா
மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்ந்த துதிகளை நம்முடைய தேவனுக்கு ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி we give you the highest praise, O Lord. உயர்ந்த துதிகள் உமக்கு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய தேவன் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார்? நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். நம்முடைய சகல துதிகளுக்கு நம்முடைய தேவன் பாத்திரராய் காணப்படுகிறார். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு தெரியுமா? நம்மை அழைத்த தேவன் ஒரு நாள் நம்மை கைவிட போகிறதே இல்லை. நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து அதை நிறைவேற்றி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ள பிரவேசிக்க அவருடைய கிருபையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை மாதிரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நேரத்தில் நம்ம சொல்ல போறோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. மரித்த காரியங்களை உயிரோடு எழுப்பின தேவனால முடியும். முடிந்த காரியங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்பின தேவனால முடியும். ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய காதுகள் அடைக்கப்பட்ட நேரத்துல இயேசு சொல்றாரு, எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று அர்த்தம். நான் விசுவாசிக்கிற தேவனை நாம் பாடி துதிக்கிற நேரத்தில் அடைக்கப்பட்ட காரியங்களை தேவன் திறக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். தடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை திறந்து தேவன் அதை கொண்டு வர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாட போறோம். எப்பத்தா என்கிற சாங்கை நம்ம பாட போறோம். விசுவாசத்தோடு சேர்ந்து அதை அறிக்கை செய்து ஆண்டவரை துதிக்கலாமா? கரங்களை தட்டுவோமா உற்சாகத்தோடு? ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. சொல்றீங்களா? ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றில் தூக்கினீரே, கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. இன்னும் ஒரு நிமிஷம் சொல்ல, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே, கண்மலையே, கண்மலையே, கரம் பிடித்து. இப்படி சொல்ல வேண்டாம் தெரியுமா? எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே. சொல்றீங்களா? எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். விசுவாசிக்கிறீங்களா? கல்லறை முன் அவர் இருக்க தலை குனியும். சேர்த்து சொல்ல வேண்டாம் தெரியுமா? மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும்
அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இளநனி அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். விசுவாசிக்கிறீங்களா? உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உழையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உழையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் விசுவாசத்தோட எங்கூட சொல்றீங்களா? மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். ஒரு பட்சம் பாரு. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவா. நிறைய பேர் விசுவாசம் சொன்னீங்களா? எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரித்த காரியங்கள் முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். நல்ல கரங்களை தட்டி புதிய துவக்கங்களை தருகிற நம்முடைய தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? மரணத்தை ஜெயித்தவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனாலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். ஏன் தெரியுமா? மரணங்கிறது மனிதனுடைய முடிவு. அந்த மரணத்தை யாராலையும் மேற்கொள்ள முடியாது. இன்ஃபேக்ட் இயேசு யாரெல்லாம் உயிரோட மரணத்தை எழுப்பினாரோ அவர்கள் மறுபடியும் மரிச்சிட்டாங்க. மரணம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி கொண்டது. ஆனா என்னுடைய இயேசு யார் தெரியுமா? அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று வரைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். எந்த காரியத்தை இந்த உலகம் the final end, eternal end, ஒரு நித்திய முடிவு என்று யோசிக்கிறதோ அதை ஜெயித்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து என்ன தெரியுமா? அதை ஜெயித்த நான் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறேன். குதிரை யுத்த நாளுகின்ற ஆயத்தமாக்கப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சிறிய சிறிய ஜெயத்தை வென்றவர் என்னுடைய தேவன் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய தேவனாக அவர் காணப்படுகிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவீராக, ஒரு ஜெயத்தை தருவீராக. எப்பத்தா என்று சொன்னீங்களே அப்பா, தடைப்பட்ட காரியங்கள், மூடி இருக்கிற காரியங்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய போகிறபடினாலுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைக்காக நன்றி.
அற்புதமான காரியங்களை இந்த வாரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போன தேவன் பேசிக்கொண்டே காணப்படுகிறார். அவருடைய கரத்தின் கிரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்மை விட்டு விலகாத கரம், அற்புதங்களை செய்கிற கரம், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும். நன்றி இயேசு. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தலைகள் உமக்கு என் மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு என் மாத்தி. மலைகளை சொல்லுமா, மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தலைகள் உமக்கு என் மாத்தி. மரித்தோரை என்றார், என் நோய்கள் உமக்கு. சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை யாரா. எல்லாரும் சொல்லுமா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்ச. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் என்னை குறைவின்றி. ஆமென். விசுவாசி எல்லா கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், உம்மை சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம், சர்வஞானியே உம்மை என் வாழ்வில் கிரகிக்க முடியா. உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஒரு விசுவாச அறிக்கையை சொல்ல போறோம். இந்த நேரத்துல, ஆண்டவரே, எனக்காக ஒரு காரியத்தை நீ செய்து முடிப்பீராக. என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்து முடிப்பீராக அப்பா. என் கை மீறி போன காரியங்கள், என்னுடைய பலன் மீறி போன காரியங்கள் உம்முடைய கரத்தினால் நீ செய்து முடிக்க போகிறபடினால் நன்றி. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை என் தேவன் எனக்காக செய்து முடிக்க போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நான் எதிர்பாராதவைகளை, நான் எண்ணியும் பார்க்காதவைகளை, என்னுடைய சிந்தனை யோசிக்காதவைகளை என் தேவன் செய்து முடிக்க போகிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்றீங்களா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். ஒரு விஷயம் கடைசி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும்
கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயம். எனக்காக யாவும் சொல்றீங்களா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும். எல்லாரும் சொல்லுமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சகலத்தையும் நீ உருவாக்கினீ, வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீ. சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இருக்க ஒரு பெரிய அழகு என்னன்னா, எப்படிப்பட்ட இடிந்த உடைந்த காரியத்தையும் அழகாய் மாற்றின தேவனால முடியும். விசேஷமா அவனுடைய வாழ்க்கையினுடைய கடந்த நாட்களை திரும்பி பாருங்க. அநேக தோல்விகள் இருந்திருக்கலாம், அநேக ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விசுவாச அறிக்கையை செய்வோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எல்லாம் நன்மைக்கு அப்பா. என்னுடைய தோல்விகளும் நன்மைக்கு, நான் கைவிடப்பட்டது நன்மைக்கு, மூடப்பட்ட சில கதவுகள் அதுவும் நன்மைக்கு, நடந்தது எல்லாம் நன்மைக்காக. அதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செம்மையாய் செய்ய தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எந்த காரியத்தை எதிரி தீமைக்கு என்று கொண்டு வருகிறானோ அதை நன்மைக்காக மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. நீங்க சொல்லுங்க. நன்மைக்காக, நடத்திடும் இதான் நம்பிக்கை. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தை செய்து முடிக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோமா? அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அவரையே நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து